உங்களுக்கு நடிகர் சங்கம் எங்க இருக்குன்னே தெரியாது உங்களுக்குலாம். இன்னைக்கு கேள்வி கேட்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு பர்சனல் வெண்டட்டா, யுவர் பர்சனல் வெஞ்சன்ஸ் அகைன்ஸ்ட் சரத்குமார். தைரியமா சொல்லுவேன். சிசிஎல் பத்தி சொல்றாரு அவர். சிசிஎல் பத்தி தெரியுமா விஷாலுக்கு? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து அவரோடதா? சொந்தக்காரன் தான் உட்கார்ந்துருக்காங்க அங்க. ரிஸ்க் கையெழுத்து போட்டது நானு. நீங்க டீம்ல ஆட வந்தீங்க. ஆனா இவர் சொல்றாரு, அடுத்த முறை நாங்க வந்து அதிகமா வந்து பணம் கேட்டு நடிகர் சங்கத்துக்கு கேட்போன்னு. நீங்க ஏன் பணம் வாங்காமையா விளையாட மாட்டேன்றீங்க? கிரிக்கெட் ஆடுறதுக்கே பணம் வாங்கிட்டு தானே விளையாடுறீங்க. எங்க கம்பெனி 35 கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்குங்க சிசிஎல். உனக்கு தெரியுமா விஷால்? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் இஸ் லாஸ் ஆஃப் 35 crores. Do you know that? ஆனா நீ வந்து அதிகமா சம்பளம் கேட்பாரா இப்போ? அதுல கூட நான் என்ன பண்ணேன், கம்பெனி ஒன்று பாடி வந்து ரெடான் அதுல பங்குதாரர், அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பணம் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி எப்படி முதுகெலும்பு கூட மேல நிறுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இவர் அதிகமா பணம் கேட்பாரு. அங்க கூட என்ன பண்ணனா 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன் நடிகர் சங்கத்துக்கு. வருடம் நமது சங்கத்தின் உறுப்பினர் கிரிக்கெட் ஆடுவதற்கு 25 லட்சம் ரூபாய் நீங்க சங்கத்துக்கு தரணும்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் வருடம் தோறும் நடிகர் சங்கத்திற்கு வாங்கி கொடுத்தவன் சரத்குமார். இதான் சுயநலமா? இதான் பேராசையா? நீங்க கிரிக்கெட்ல கேப்டனா இருக்கலாம், அங்க நீங்க விளையாடலாம். அங்க கூட பாவம் அப்பாஸ் விளையாண்டுட்டு இருந்தான் நல்லா. உனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது உனக்கு. உண்மையா சொல்றேன். இது வரைக்கும் நான் பேசுவானா இன்னைக்கு? உனக்கு கிரிக்கெட் பேட்டரா தெரியுமா? பார்த்திருப்பியா? கிரிக்கெட் விளையாடுற கேப்டனா நீ? போனா போதும் உன்னை வந்து ஆக்கிட்டாரு உங்க முதலாளி. அதனால நீ பெரிய கேப்டன், அவர் பெரிய ஒரு பெரிய இது ஒரு கேப்டன். நான் தான் கேப்டன். அதே அந்த டீம் வச்சுட்டு தான் இங்க நிக்கிறாரு. அன்னைக்கு அந்த டீம் மட்டும் தான் இங்க நிற்கும். அவர் விக்கெட் கீப்பர் கூட நிற்பாரு, ஃபாஸ்ட் பவுலர் கூட நிற்பாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட நிற்பாரு. ஆனா அவன் கூட வந்து கலைகுலம் நிற்கிறதா? நலிந்த நாடக கலைஞர் உன் பக்கம் நிற்கிறார்களா? சிந்தித்து பார். ஏன் நிக்கல? இப்ப போறாரு. இன்னைக்கு உண்மையில ரொம்ப வலிக்குது எனக்கு. நீங்க இவ்வளவு நாள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது இல்லையே. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. அன்பு சகோதரர் முரளி அவர்கள் எங்களுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து மறைந்தாரே, எவ்வளவு பேர் வந்தீங்க கேட்டா? ராதா ரவி அவர்கள் தேனாம்பட்டில் சாவுக்கு போவாரு, கோடம்பாக்கத்துக்கு சாவுக்கு போவாரு. அவர் வெட்டியான் வேலை பண்ற வெட்டியான் என்ற அன்பு சகோதரர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். இட் இஸ் a cognizable offense, non-bailable offense. போனா போதும் சும்மா இருக்காங்க. என் அன்பு சகோதரர் வெட்டியானுக்கு இடத்தை சேர்ந்த சகோதரர்கள் அமைதி காத்து வருகிறார்கள். இன்னைக்கு அவர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா இட்ஸ் a non-bailable offense மிஸ்டர் விஷால். அதான் ஸ்ரீசக்கரம் காதுல ஓதுறாரு அந்த வீடியோல. don't say நினைச்சவனா நாளைக்கு கேஸ் போடுவேன் நான். ஒரு இனத்தை நீ பரிகாசம் செய்திருக்கிறாய். வெட்டியானா சாதாரண ஒரு இதா? இறுதி சடங்கை செய்பவர் அவர், நமக்கு மரியாதை கொடுத்து அனுப்புபவர் அவர். நீ வெட்டியானை இழிவுபடுத்துற. நீ ஒரு மனிதனா? கடைசியில் இறுதி யாத்திரை போய் நீ பார்த்திருந்தா தெரியும். என்ன காரணம் இதுவரைக்கும் எனக்கு புரியல. ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு பல காரணம் இருக்கு. சிசிஎல் ஒரு காரணமாக இருக்கலாம், வேற ஒரு காரணம் வச்சிருக்கார் பர்சனல் அஜெண்டா, அதனால என்ன பழி வாங்க நினைக்கலாம், அவரை நான் அங்கீகரிக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் வந்து ஒரு காரணம் கிடையாது. அப்ப ஒரு அஜெண்டா வேணும். நீ வந்து வாழ்க்கையில என்ன சாதிக்கணும் அதை சாதி. உனக்கு அரசியல் வரணும்னு ஆசை வந்துருச்சு, அவ்வளவுதானே? நீ கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, வாலிபால் ஆடி பாருங்க, பாஸ்கெட் பால் ஆடி பாருங்க, ஃபுட்பால் ஆடி பாருங்க, கராத்தே ஆடி பாருங்க, பாக்ஸிங் பண்ணி பாருங்க. யார் கூட? என் கூட. அப்புறம் நீ வீரனா இல்லையா நான் சொல்றேன். உனக்கு முன்னாடி நான் வந்து பல வித்தைகள் கத்துவேன். உங்களுக்கு முன்னாடி பல வித்தைகள் கத்தவனா? சாதாரண மனிதர் என்ன நினைச்சிடாதீங்க, சீண்டி பார்க்காதீங்க. என்ன வாயம்பொழி படத்துக்கு போனேன், கூப்பிட்டாங்க போனேன். அங்க நான் வந்து துவேஷம் காட்டவில்லை. அது விஷாலோட படம், எதுக்காக போகணும் போகாம இருந்தேன்னா சொன்னாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுக்குறாங்கல்ல, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன். போறதுக்கு முன்னாடி விஷால் வந்து 10 போன் போட்டுட்டு இருந்தார், பார்த்தேன். சரி எதுக்கோ பண்றாரு போன்னு நினைச்சேன். மேலே போனா நம்ப மாட்டீங்க, 25 பேர் அடியாட்கள். நான் கீழே வரும்போது யாரும் காணோம். நான் ஏதோ தகராறு பண்ணிடுற மாதிரியும், அவரை போய் நான் எதுவும் பண்ணிடுற மாதிரியும், அவரை பாதுகாத்துக்கிறது மேலேயோ அப்படி நான் எதுவும் பண்ணியிருந்தா என்ன உதைக்கிறது 25 பேரா? இந்த மாதிரி எண்ணம்லாம் பார்க்கும்போது தான் நான் சொன்னேன் நிச்சயமா ஒற்றுமை வராதுன்னு சொல்றேன்.